குட் மார்னிங் சார். நெட்ஃபிளிக்ஸ்ல சுட சுட ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் கோரா 2. ஒரு மர்டர் அப்புறம் நடக்கிற போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். இதோடைய சீசன் 1ம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. நம்மளும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கதை கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு கொலை, பஞ்சாப்ல ஒரு சின்ன ஊர்ல ஒரு குதிரை தொழுவத்துல ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்கும். அதை இன்வெஸ்டிகேட் பண்ண 2 ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. அப்புறம் நடக்கிற விஷயங்கள் நான் ரொம்ப கதைக்குள்ள போகல. எனக்கு இதில் பிடிச்ச முதல் விஷயம், அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் இருக்கோ அதே ஃபோக்கஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர்ஸோடைய பர்சனல் லைஃபு, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அதையும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம சொசைட்டியில் வந்து போலீஸ்னாலே நம்ம ஒரு மாதிரி தான் பார்ப்போம். பட் ரியாலிட்டியில் அவங்க பர்சனல் லைஃப்பில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அப்புறம் அதெல்லாம் மாஸ்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து டியூட்டின்னு வந்தாச்சுன்னா டிபார்ட்மெண்ட் ப்ரெஷர் இருக்கும். அந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த சொசைட்டியோட ஒரு மிரராக அந்த 2 போலீஸ் கேரக்டரையும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இதனால தான் போலீஸ் வந்து பப்ளிக்ட்ட எப்போவுமே நம்ம ஊரில் ரூடாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை எழுப்பிச்சு. நான் அதை சூப்பராக என்ஜாய் பண்ணேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் இது வந்து ஒரு தரமான வெப் சீரிஸ் தான். மோனா சிங் அண்ட் பருண் அவங்க 2 பேரும் தான் லீடு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸு. 2 பேருமே எண்ட் ஆஃப் எபிசோடு 1லேயே சூப்பராக நடிக்கிறாங்களாப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இவங்களை தாண்டி பிரேராக் அப்படின்னு ஒரு ஆக்டர் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன், எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு லேயர் இருக்கும். மெலாக்கில் பார்த்தா ரொம்ப அப்ராணியான தம்பியாக இருக்காரு அப்படின்னு தோணும். பட் உள்ளுக்குள்ளே இவன் வந்து ஒரு கொடூரமானவனாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஃபியரையும் கிரியேட் பண்ணியிருப்பாப்புல. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நீங்கள் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால ரொம்ப விறுவிறுப்பாலாம் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் த்ரெட்மில்ல ஏறிட்டு ஓடிட்டே பார்த்தா தான் உண்டு, இல்லை 4x மோடில் ஃபார்வர்டில் பார்த்தா தான் உண்டு. டெஃபினெட்லி இது பயங்கர ஒரு ஸ்லோவான வெப் சீரிஸ் தான். ஸ்லோவாக போனது ஓகே, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஒரு போலீஸ் கேரக்டர் வருவாப்பில், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஃபன்னாக இருக்கும். அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் அலுப்பு தெரியாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி நான் பாசிட்டிவாக சொன்ன விஷயம், அந்த போலீஸோடைய பர்சனல் லைஃப்க்கு ஃபோக்கஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னல. பட் இதில் அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து அந்த மெயின் ட்ராக்கே டைலூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அந்த கொலை நடக்கும், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் மெயின் கதை. பட் நிறைய சைடு கதைகள், சைடு பிரச்சனைகள், எதை ஃபாலோ பண்ணுன்னே தெரியாத அளவுக்கு எங்கேயோ ஒரு கச்சாம்சாஃபிகேஷன் நடந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சீசன் 1ல் இந்த ஆம்பளை ஆம்பளை டச்சக் பச்சக், பொம்பளை பொம்பளை டச்சக் பச்சக், அதாவது அந்த கே லெஸ்பியன் மேட்டர்லாம் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. இதில் அது கிடையாது. பட் ஸ்டில் இந்த இல்லீகல் அஃபேருங்கிறத இதெல்லாம் பரம்பரையாக நாங்கள் ஐதீகமாக ஃபாலோ பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி பல பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். சீசன் 1 இன்னும் நல்லா இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு. இது என்னோட ஒப்பீனியன் தான், ரிவ்யூ கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.